ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு கஷ்டமான ஒரு நீட் எக்ஸாம் நம்ம எல்லாருமே ஒத்துக்குவோம் இல்லையா? எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட் ஆல் ஓவர் இந்தியா. டெல்லியாக இருந்தாலும், ராஜஸ்தானாக இருந்தாலும், ஹைதராபாத்தாக இருந்தாலும் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ரொம்ப டஃப், ஃபிசிக்ஸ் டஃப், கெமிஸ்ட்ரி டஃப். இப்படிப்பட்ட ஒரு பரீட்சையை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டால் கொஸ்டின் பேப்பரை காசு கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அப்போ ஜென்யூனாக வாங்கின மார்க்கு தானே. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பாராட்டினாலும் அது வந்து தகும். அந்த அளவுக்கு ரொம்ப அந்த உழைப்பு, அதை திரும்ப திரும்ப நல்லா படித்து மேபி 1 இயர் ரிப்பீட் பண்ணி, தேவைப்பட்டால் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளவு முயற்சி பண்ணி மிகப்பெரிய லெவலில் ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பரில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இது வந்து நம்ம கவர்மெண்ட், நம்ம மக்கள் எல்லாரும் இதை உணர்ந்து பாராட்டணும். ஆக்சுவலாக போன வருஷத்துடைய கட் ஆஃப் என்ன இருந்தது, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் ஓப்பன் காம்படிஷன் 433, பிசி 404, பிசிஎம் 413, எம்பிசி 427, எஸ்சி 398, எஸ்சிஏ 394 அண்ட் எஸ்டி 411. அதுக்கான கம்யூனிட்டி ரேங்க் எல்லாம் இங்கே இருக்கு. ஓகே, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதே கம்யூனிட்டி ரேங்கை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இப்போ 7.5 லிஸ்ட் கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட் படி இந்த ரேங்க்ல என்ன மார்க் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நான் சொன்னது உங்களுக்கு புரியும். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்டு யோகஸ்ரீ இங்கே இருக்காங்க. இது வந்து நமக்கு this is இங்க இருக்காங்க யோகஸ்ரீ. இது வந்து ஸ்டேட்ல நமக்கு 4th ரேங்க், ஸ்டேட்ல 4th ரேங்க். இவங்க வந்து ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அருமையாக படிக்க வச்சு 590 மார்க் கொண்டு வந்தோம். பட் அதை விட அதிகமாக வாங்கினவங்களுக்கு வாழ்த்துக்கள். 3 பேர் வாங்கியிருக்கான். 595, 595, 599 இந்த மாதிரி இருக்கு இந்த 7.5 உடைய ஸ்கோர் கார்டு. இதில் நம்ம வந்து எவ்வளோ பேர் 500 மார்க் வாங்கியிருக்காங்க ஒரு கஷ்டமான பேப்பரில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நிறைய பேர் வாங்கியிருக்காங்களே அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு அப்சர்வேஷனாக இருக்குது. 183 பேர். 400 மார்க் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 400 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏன் இது காமிக்கிறேன்னா, பொதுவாக இதெல்லாம் பார்க்காமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய பொதுவான ஒரு காமன் பப்ளிக் அவங்களுக்கு வந்து தெரியணும். கவர்மெண்ட் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எதுவுமே செய்யாட்டி கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். 400 மார்க் போய்கிட்டே இருக்கு பாருங்க. 400 மார்க், 417, 415 போயிட்டே இருக்கு. 400 மார்க் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டே இருக்கோம். இங்க வரோம் பாருங்க. 400 மார்க்குங்கிறது 1361 பேர். பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. 1361 பேர் இவ்வளவு கஷ்டமான பேப்பர்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின காரணத்தினால தான் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் நீங்கள் தான், ஸ்டூடெண்ட்டு தான், அவங்க படிக்கிற படிப்பு தான். வேற யார் மேலேயும் கோச்சிக்க முடியாது. என்னது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. நீங்கள் தான் உங்கள் உழைப்புனால தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த கம்யூனிட்டி ரேங்க் 199 அப்படிங்கிறத பார்த்தோம்னா பிசி ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் 448 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். பிசி இது வந்து எம்பிபிஎஸ் சீட். ஓகே, community rank 20 for BCM 465, community rank 198 for MBC 477 வேணும். எப்போதும் பிசியை விட எம்பிசி வந்து இந்த 7.5ல கூட தான் வருது. எஸ்சி 450. இதை பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரேங்க்ங்கிறது இது ஸ்கோர், நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம பிசியை விட அதிகமாக இருக்கு. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு. இவன் எஸ்சிஏ வந்து 449 பிசியை விட அதிகமாக இருக்கு. எஸ்டி 467 அது பிசியை விட அதிகமாக இருக்கு. பிசிஎம்மை விட அதிகமாக இருக்கு. வாழ்த்துக்கள். ஸோ இந்த மார்க் தான் த மினிமம் கட் ஆஃப் மார்க் ரெக்வயர்ட்.
இதில் வந்து ஒரு 10 சீட் அதிகமாகுது. ஒரு 3 காலேஜ் இருக்குது. இந்த 3 காலேஜில் 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 150 சீட்டில் 85% கால்குலேட் பண்ணி அதில் 7.5% கால்குலேட் பண்ணால் 10 சீட். அந்த 10 சீட் அதிகமாகிறதுனால கொஞ்சம் இதில் மார்க்கு லைட்டாக குறையலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவேளை நம்ம வெற்றி பெறலை அப்படின்னா பணம் உங்களுக்கு ஒரு பொருட்டா இருக்க வேண்டாம். பணம் ஒரு காரணமாக தடையாக இருக்க வேண்டாம். There is a zero fee scheme available in our Shakti NEET Academy. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஜீரோ ஃபீ ஸ்கீம் யாருக்கு சார் அப்படிங்கிறத சொல்கிறேன். பிசியாக இருந்தால் 450க்கு மேலே வாங்கினவங்களுக்கு ஜீரோ ஃபீஸ். பிசி இன்க்ளூட்ஸ் ஓசி, பிசிஎம், எம்பிசி. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 400 மார்க்குக்கு மேலே வாங்கியிருந்தால் ஜீரோ ஃபீஸ். 7.5% இருந்தால் 300 மார்க் வாங்கினாலே ஜீரோ ஃபீஸ். அப்போ கோர்ஸ் ஃபீஸ் எதுவுமே கட்டாமல் நீங்கள் படிக்க முடியும். இந்த நம்பருக்கு ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஜீரோ ஃபீஸ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 80-722-72862. இந்த ஜீரோ ஃபீஸ் அப்படிங்கிறது இந்த ஆஃபர் வந்து 15th ஆகஸ்ட் வரைக்கும் தான் இது. சரி, அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி நீங்க வந்து ஜாயின் பண்ணிடணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.